ஷாலோம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த புதிய நாளில் நீங்கள் சந்தோஷமாக நான் கற்றுக்கொள்ள விசுவாசிக்கின்றேன். இந்த நேரத்திலே நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒரு காரியத்தை நமக்கு நினைப்பூட்டுகிறார். ஏன்னா இன்றைக்கு நம்முடைய உலக பிரகாரமான வாழ்க்கை எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது? நாம் சில நேரங்களில் சில உயர்வுகளுக்காக, சில நன்மைகளுக்காக பிரயாசப்படுகிறோம். அந்த பிரயாசப்பட்டதை நாம் அடைய வேண்டும் என்று நம்முடைய முழு முயற்சியும் போடுகிறோம். சில நேரங்களில் தவறான வழியை நாம் அந்த முயற்சிகளை போடுகிறவர்களா இருக்கிறோம், முயற்சி செய்கிறவர்களா இருக்கிறோம். இன்றைக்கு நமக்கு தேவன் நினைப்பட்டிருக்கணும் அப்படின்னா, நம்ம எல்லாரும் தேவனுடைய செய்கையா இருக்கோம். we are all creations of God. நாம் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையா இருக்கிறோம் என்று இன்றைக்கு நினைப்பட்டுகிறார். நாம் நம்முடைய தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம், நம்முடைய கர்த்தரால் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம், நன்மையான தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நினைப்பட்டுகிறார். நாம் நன்மையான தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டதை காண்பிக்கும் வண்ணமாக நம்முடைய செய்கைகள் தேவனுடைய செய்கையா இருக்கணும். நாம் எப்படி தேவனுடைய செய்கையா இருக்கமோ நம்முடைய செய்கைகளும் நம்முடைய வாழ்க்கையும் தேவனுடைய செய்கையா இருக்கும்னு சொல்லி இன்றைக்கு நமக்கு நினைப்பட்டுகிறார். எனவே இன்றைய நாள்ல நாம எந்தெந்த காரியங்களுக்காக செய்ய போகிறோம், எந்தெந்த நன்மைகளுக்காக முயற்சி செய்ய போகிறோம், எந்தெந்த தேவைகளுக்காக ஓடப் போகிறோம் என்பதை நம்ம அறிந்திருக்கிறோம். அந்த தேவைகள்ல தேவனை வெளிப்படுத்துகிறதாய், தேவனை மகிமைப்படுத்துகிறவர்களாய், தேவனுடைய செய்கைகளாய் இருக்கிறோம் என்பதை உணர்ந்தவர்களாய், பிறருக்கு காண்பிக்கிறவர்களாய் நாம் நம்மை பிறருக்கு வெளிப்படுத்த தேவன் நமக்கு நினைப்பூட்டுகிறார். நம்ம எல்லாரும் தேவனுடைய செய்கைகளா இருப்பதனால் நமக்கு குறைவுகள் என்பது இருக்காது. தேவனுடைய நிறைவு நம்மை நடத்தும் என்கிறார். அவருடைய செய்கைகளாய் இருப்பதிலே பழுது இருக்காது, அங்கே தீங்கு இருக்காது, அங்கே பிரச்சனைகள் பாடுகள் இருக்காது. நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் மேன்மைகளும் மட்டுமே இருக்கும் என்று நினைப்பட்டுகிறார். எனவே அவருடைய வார்த்தை விசுவாசிக்கிறவர்கள் நாம் எல்லாரும் தேவனுடைய செய்கைகளா இருக்கும் உணர்ந்தவர்கள் அதனால துவக்குவோம், ஜெபம் செய்வோம். அன்பின் தேவன் வார்த்தையின் பிரகாரமாகவே நாங்கள் உங்களுடைய செய்கைகளா இருக்கிறோம். உங்களுடைய நாமத்தை மேம்படுத்துகிறவர்களா, உங்களுக்கு பிரியமானவர்களா எங்களுடைய செய்கைகள் இருக்கு. நீங்க எங்களுக்கு நினைப்பட்டு இருக்கீங்க. தகப்பனை எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீர் எங்கள் மூலமாய் உங்களுடைய செய்கைகளை வெளிப்படுத்துங்க. நாங்கள் உங்களுக்கு பிரியமாய் வாழ்ந்து இந்த நாளை மகிழ்ச்சியோடு நிறைவு செய்ய எங்களுக்கு அர்ப்பணிங்க. எங்களுடைய சொந்தத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால பிதாவே. ஆமென். God bless you all.